அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு தடவை அந்த மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு சரியான சுழற்சி முறையில் வரும், ஒரு சில பெண்களுக்கு தவறான ஒரு சுழற்சி முறைக்கு கூட செல்லலாம். அதை சரியாக தவறாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய மருத்துவரும் அந்த மாதவிடாய் சுழற்சியும் தான். ஸோ உங்களுடைய சுழற்சியில் ஒரு பெண்ணிற்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பீரியட்ஸ் வருது, அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதில் இருந்து, அதாவது அவங்க ஏஜ் அட்டன் பண்ண அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு 2 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா அதுவும் நார்மல். அதுவே ஒரு 20 நாள் ஒரு வாட்டி வந்துட்டுருக்கு ஒரு பெண்ணிற்கு அப்படின்னா அதுவும் நார்மல். ஆனால் ஒரு மாதம் 20 நாளில் வருது, இன்னொரு மாதம் 2 மாதம் கழித்து வருது, இன்னொரு மாதம் 4 மாதம் கழித்து வருது அப்படின்னா அது இர்ரெகுலர். ஸோ உங்களுடைய பீரியட்ஸ் நார்மலாக இருக்கா இர்ரெகுலராக இருக்காங்கிறது நீங்கள் ஒரு கேலண்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த மாதிரியாக ஒரு கேலண்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பியூபர்ட்டி அட்டைன் பண்ண நாள்லேருந்து, அதாவது ஏஜ் அட்டன் பண்ண நாள்லேருந்து ஒரு பெண்ணானவள் அந்த பருவமடைந்த நாளோட முதல் நாளை கணக்கிடணும். அதில் இருந்து பீரியட்ஸ் எத்தனை நாள் இருந்துச்சு, எத்தனை வாட்டி ஃப்ளோ இருந்தது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். அதே போல் நெக்ஸ்ட் மந்த் எப்போ வர்றது, எத்தனை நாள் இருக்குது, எப்படி இருந்தது ஃப்ளோ, இப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒரு டயரியாவோ அல்லது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கேலண்டராவோ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போ நாம் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கேலண்டரை பார்க்கும் பொழுது நாட்கள் வித்தியாசமாக இருக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2-3 days இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை விட ஜாஸ்தியாக மாதங்களாகவோ அல்லது ரொம்ப 15 நாளுக்கு மேலே வித்தியாசம் வருது அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும். இம்மீடியட்டாக உங்களுடைய கைனகாலஜிஸ்டையோ அல்லது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா சித்தா மருத்துவரையோ அல்லது இயற்கை மற்றும் யோகா மருத்துவரையோ நீங்கள் அணுகி அதோட காரணங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ பொதுவாக ஒரு பெண்ணிற்கு 28 நாள் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா அடுத்த மாதம் அந்த 1ஆம் தேதி வரலாம், அல்லது அதுக்கு அடுத்த மாதத்திற்கு ஒரு 2 நாள், அந்த 1ஆம் தேதிக்கு 2 நாள் முன்னாடியே கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 நாள் தள்ளி கூட வரலாம், 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் கூட வரலாம். இதுதான் நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏன் வரலை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு சில பெண்களுக்கு என்னென்ன காரணங்களால் இந்த மாதவிடாய் தள்ளி போகிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய ஈட்டிங் டிஸார்டர், அதாவது கண்டதையும் கடியதையும் சாப்பிட்டு வெயிட் போட்டுடுச்சு அப்படின்னா அவங்களோட பீரியட்ஸ் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் அனோரெக்சியா, அதாவது எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிறது, பசியின்மையாக இருக்கிறது, பார்த்தாலும் சாப்பிட தோணலை, எனக்கு சாப்பிடவே தோணலைன்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புளுக்காக இருக்கக்கூடியது தான் அனோரெக்சியாங்கிற ப்ராப்ளம். அல்லது பிலிரூபினியா, அதாவது பைலோட பிரச்சனை, உங்களோட பித்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதன் மூலமாக அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறிடும். ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறிடுச்சுன்னா பீரியட்ஸும் மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது அடிக்கடி வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுவும் உங்களுடைய மாதவிடாய் தவறுதலாக இர்ரெகுலராக இருப்பதற்கு ஒரு காரணம். அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஐடியா இருக்கும். தைராய்டு, அப்புறம் ஃபெமினின் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய LH, FSH, இந்த மாதிரி ப்ரொலாக்டின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வேரி ஆகும்போது, வித்தியாசமாகும்போது அந்த பெண்ணிற்கு அந்த மாதவிடாய் மிஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நாட்கள் கழித்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறைவான நாட்கள்லேயே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சரி பண்ண வேண்டியது அவசியம். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னாலையும் ஒரு பெண் அதிகமாக சாப்பிட தூண்டும் அல்லது குறைவாக சாப்பிட தூண்டும். அதனால கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை அவங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செகண்ட் திங் அவங்க ஒரு நல்ல யோகா மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பர் கைடன்ஸில் இயற்கை மற்றும் யோகா மருத்துவரோட கைடன்ஸில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபுட்டு. ஸோ ஃபுட்டில் அவங்க அன்வான்ட் ஃபேட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் எக்ஸசைஸ், செடென்டரி லைஃப் வாழக்கூடியவங்க, உட்காந்துட்டே வேலை செய்யக்கூடியவங்க, பெரிய ஃபிசிக்கல் ஒர்க் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க
அவங்க ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பீரியட்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நார்மலான ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன் தான் ப்ரெக்னன்சி. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. நிறைய பெண்கள் வந்து ப்ரெக்னன்சி ஆயிருக்கிறது கூட தெரியாது, ஆனால் மிஸ்டு பீரியட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கு யூஸ்வலாகவே பீரியட்ஸ் வந்து லேட் ஆகி முன்ன பின்ன லேட் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ எதுக்கும் அவங்க கல்யாணம் ஆனவங்க அவங்க ப்ரெக்னன்சிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்க ஒரு கட்டம் பீரியட்ஸ் வரலனாலே ஒரு ப்ரெக்னன்சி கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு முயற்சி எடுக்கிறது நல்லது. எனக்கு என்னோட பேஷண்ட் ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு 4 months-ஆக வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு மிஸ்டு பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு சொன்னாங்க எனக்கு 3 மாதமாக எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆஃப்டர் தட் ஒரு செகண்ட் தாட் வந்துச்சு, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கார்ட் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு வாங்க, அதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாம் இல்லையா, எதுக்கும் ஒன்று செக் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க காலையில் எனக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் பீரியட்ஸ் வரல அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது 3 months அவங்க கன்சீவாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பீரியட்ஸில் மிஸ்டர் ஆகிறதுனால நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுனதை கூட கணக்கில் எடுக்காமல் நிறைய வேலைகளில் இருந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கார்ட் டெஸ்ட் போட்டு ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத பார்க்கணும். செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் இருக்காங்கிறத செக் பண்ணணும். பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர். ஸோ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு நீர்க்கட்டின்னு தமிழில் சொல்லுவோம். நீர்க்கட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் ஆகிடும், ப்ளஸ் பிசிஓடியும் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து சிம்பிளான டெக்னிக், பெண்கள் வாய் விட்டு சிரிக்கணும், நல்ல ஊஞ்சல் ஆடலாம், இல்லது ஏதாவது போயிட்டு விளையாடலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வர்றது மாதிரி விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் ஆடுறது, அப்புறம் கண்ணாமூச்சி ஆடுறது, இந்த மாதிரி அந்த காலங்களில் பெண்கள் வந்து பல வகையான இந்த மாதிரி விளையாட்டுகளை அண்டர்கான் பண்ணதுனால அந்த காலத்து பெண்களுக்கு பிசிஓடி கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கனாலும் அவங்க அந்த காலத்தில் நல்ல நேச்சுரலான ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் மாறிடுச்சுங்கிறதுனால பிசிஓடி வெரி காமன் டு கேர்ள்ஸ். ஒரு ரோட்டில் போகிற ஒரு 3-4 பெண்களை கூப்பிட்டு பிசிஓடி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 3 அல்லது 4 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக பிசிஓடி இருக்கிறது. இந்த அளவுக்கு நம்மளுடைய ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிந்த அளவிற்கு அந்த பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிசிஓடி உங்களுக்கு இருந்தால் கூட பீரியட்ஸ் மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு வெயிட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகும். அது நீங்கள் ராங் டயட்னாலேயா இருக்கலாம், ராங் லைஃப் ஸ்டைல்னாலேயா இருக்கலாம், இல்லது தூக்கமின்மையாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெயிட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆனாலே எது வீக்கர் பார்ட்டோ அந்த பார்ட்டில் அந்த ஸ்ட்ரெஸ் போய் வேலை செஞ்சு அந்த பகுதியை வேலை செய்யாமல் ஆக்கிடும். பெண்களுக்கு குறிப்பாக யூட்ரஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வந்துடும், இல்லது ஒரு சிலருக்கு லேட்டாக வரும். ஸோ பீரியட்ஸு லேட்டாக வர்றதுக்கோ அல்லது இர்ரெகுலராக வர்றதுக்கோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி டூ மச் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு பீரியட்ஸ் லேட்டாக வர்றதுக்கோ சீக்கிரம் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணும்போது அவங்களுடைய பீரியட்ஸ் வராதவங்களுக்கு வர்றது, ஒரு சிலருக்கு லேட்டாக போய் அதுக்கப்புறம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில வகையான மருந்துகள், ஆன்டி எபிலெப்டிக்ஸ், ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான மருந்துகள் பீரியட்ஸை லேட் பண்ணி விடவோ இல்லை இர்ரெகுலர் ஆக்கவோ செய்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதோ அல்லது அதிகப்படியான நாட்கள், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரியோ இல்லாட்டி இர்ரெகுலராக போகிற மாதிரியோ வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எப்போ டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 மாதங்களாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரலைன்னா நீங்கள் சந்திக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ரொம்ப சிக்காகிட்டே இருக்கீங்க, வெயிட் போட்டுகிட்டே இருக்குது, பீரியட்ஸ் வரல அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை நீங்கள் சந்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய ஹோம் ப்ரெக்னன்சி கிட் அல்லது இந்த வீட்டில் கார்டு போட்டு பார்க்குறோம் இல்லையா, அது வந்து நெகட்டிவாக வந்துடுச்சுது அப்படின்னா, எனக்கு ஏன் பீரியட்ஸ் வரல அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெகுலராக யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது, இன்னும் உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸை ஜாஸ்தி பண்ணும்போது, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும்போது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். டென்ஷன் குறைக்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதே போல் பெண்கள் வந்து பீரியட்ஸ் இரகுலராக இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் வந்துட்டு இல்லை அடுத்த மாதம் வந்துடும், அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும், தானாக வந்துடும் வெயிட் பண்ணுறதை விட நீங்கள் சில வகையான மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அது உணவுகள் மூலமாகவோ அல்லது ஹெர்ப்ஸ் மூலமாகவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உணவு கட்டுப்பாடுகளில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகும். ஏன்னா அது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதில் இருக்கிறதுனால பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு ஃப்ளாக்ஸ் சீடுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மலைவேம்பு, இதுவும் உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹர்ப். கல்யாண முருங்கை, இதுவும் உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஃபிசிக்கல் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுறதுனால வாரத்தில் 5 நாட்களாவது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ரெகுலேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பெண்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. பெண்களோட அகம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த யூட்ரஸும் ஒன் ஆஃப் த அகம் தான். ஸோ நீங்கள் உங்களோட யூட்ரஸை க்ளீனாக வச்சுருக்கீங்க, கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டே இருக்கும். ஸ்காரிங் இருக்காது, இல்லது ஸ்பாட்டிங் இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போகிறது, இல்லது ட்ராப்ஸாக போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. கரெக்டான ஃப்ளோ இருக்கணும். ஸோ கரெக்டான ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய பேடை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஃப்ளோ இருக்கணும். குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 5 நாட்கள் ஃப்ளோ இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் பீரியட்ஸை வந்து நார்மலாக இருக்குது, ரெகுலராக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த பீரியட்ஸில் ஏதாவது நீங்கள் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது ப்ராப்ளம்ஸோடு நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிங்கனாலோ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள நினச்சா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி எங்களை பேசுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோஸ் வேணாலும் எங்களுக்கு இதில் கொடுங்க. உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, தீர்த்து வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.